Hello students, in a question find the maximum and minimum values of the function f of x comma y is equal to 3x plus 4y on the circle x square plus y square equal to 1. So maximum minimum அப்படினாலே நம்ம என்ன பண்ணலாம் Lagrange multipliers யூஸ் பண்ணலாம் condition கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப condition இங்க கொடுத்திருக்காங்க on the circle சொல்லிருக்காங்க x square plus y square equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப எப்பெல்லாம் condition கொடுத்து maximum minimum கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க நீங்க Lagrange multipliers யூஸ் பண்ணுங்க so first f எடுத்துக்கோங்க next condition என்ன பண்ணணும்னா 5 ன்னு எடுத்துக்கோங்க f வந்து 3x plus 4y condition வந்து 5 x square plus y square இந்த plus 1 இந்த சைடு போச்சுன்னா minus 1 ஆயிடும் capital F என்னன்னா f plus lambda 5 so capital F equal to f வந்து 3x plus 4y plus lambda into 5 என்னன்னா x square plus y square minus 1 so next என்ன பண்ண போறோம்னா differentiate பண்ண போறோம் partially with respect to x and y பண்ண போறோம் because இங்க variable வந்து x உம் y மட்டும்தான் இருக்கு அப்ப நம்ம x and y find out பண்ணா போதும் so with respect to x பண்ணும்போது differentiation of 3x என்னன்னா 3 4y வந்து 0 because இதுல x இல்ல plus lambda into differentiation of x square is 2x y square differentiate பண்ணா 0 minus 1 differentiate பண்ணா 0 next we'll differentiate this with respect to y treating x as a constant so இல்ல constant 3 உம் constant x உம் constant அப்ப இந்த term 0 ஆயிடும் differentiation of 4y 4 constant y differentiate பண்ணா 1 so 4 plus lambda into x square 0 ஆயிடும் y square வந்து 2y minus 1 0 ஆயிடும் so fx உம் fy find out பண்ணா போதும் because இதுல ரெண்டே வேரியபிள் தான் இருக்கு இப்போ necessary conditions என்னன்னா fx equal to 0 fy equal to 0 fx equal to 0 போட்டீங்கன்னா 3 plus lambda into 2x equal to 0 இது இந்த சைடு போச்சுன்னா minus 2 lambda x next fy equal to 0 போடுங்க 4 plus lambda 2y equal to 0 இந்த term இந்த சைடு போச்சுன்னா 4 equal to minus 2 lambda y so நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேமா இருக்க வைக்க ட்ரை பண்ணும் நான் ரைட் ஹேண்ட் சைடு சேமா இருக்க ட்ரை பண்ணும் இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடே ட்ரை பண்ணலாம் இதுல இங்க -2 lambda x இருக்கு இங்க -2 lambda y இருக்கு அப்ப இங்க x இருக்கு இங்க y இருக்கு அப்ப இங்கேயும் நான் ஒரு y கொண்டு வந்துறேன் இங்க ஒரு x கொண்டு வந்துட்டா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அதனால என்ன பண்ண போறோம்னா 3 multiply both sides by y so multiply both sides by y na 3y is equal to minus 2 lambda y multiply பண்ணீங்கன்னா x into y இந்த equation 1 வச்சுக்கலாம் next இதுல என்ன பண்ண போறேன்னா x multiply பண்ண போறேன் 4x is equal to minus 2 lambda xy இப்ப பாத்தீங்கன்னா equation 1 and 2 ல right hand side சேமா இருக்கு அப்ப ரைட் ஹேண்ட் சைடு சேமா தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேமா தான் இருக்கும் அப்ப 3y is equal to 4x so இதுதான் என்னுடைய ரிலேஷன்ஷிப் 3y is equal to 4x so relationship find out பண்ணிட்டோம் so நான் y ன்னு எடுத்துக்கிறேன் so y is equal to 4/3x so y is equal to 4/3x வந்து கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் கண்டிஷன் என்ன x square plus y square equal to 1 y இருக்கிறதுல 4/3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க so y square என்னது 4 ஸ்கொயர் பண்ணா 16 3 ஸ்கொயர் பண்ணா 9 so 16/9 x square equal to 1 LCM எடுத்தீங்கன்னா கீழ 9 வரும் இங்கேயும் 9 வரும் 9 plus 16 வந்து 25 25 x square இந்த 9 இந்த சைடு கொண்டு போயிடுங்க 9 ஆகும் so x square equal to 9/25 அப்ப x உடைய வேல்யூ என்னன்னா plus or minus 3/5 ரெண்டு வேல்யூ வருது ஒரு plus 3/5 இன்னொன்னு வந்து என்னன்னா minus 3/5 இப்போ வந்து y என்னன்னா 4/3x so x கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ y கண்டுபிடிக்கணும் x வந்து plus 3/5 ஆயிருந்ததுன்னா அப்ப x plus 3/5 ஆயிருந்ததுன்னா y என்ன ஆகும் 4/3 into 3/5 அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 3 இந்த 3 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இந்த 3 3 கேன்சல் பண்ணிட்டா வெறும் 4/5 வரும் so 4/5 so x 3/5 இருக்கும்போது 4 y வந்து 4/5 so இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் x minus 3/5 இருந்தா என்ன y என்னன்னா 4/3 into minus 3/5 அதே மாதிரி இந்த 3 3 கேன்சல் பண்ணினா minus 4/5 அப்ப x minus 3/5 இருந்ததுன்னா y வந்து minus 4/5 so இத கொண்டு போய் வந்து என்ன பண்ணுங்க f of x, y ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம் 3/5 4/5 அத கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3 into 4/5 plus 4 into 3 into 3/5
plus 4 into 4 by 5. 3 into 3 by 5 என்னன்னா 9 by 5. 4 into 4 by 5 16 by 5. LCM 5 வரும். So 9 plus 16 25. cancel பண்ணினா 5. Next அடுத்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus 3 by 5 minus 4 by 5. அப்ப 3 ஓட இந்த minus 3 by 5 மல்டிப்ளை பண்ணா minus 9 by 5. இந்த 4 ஓட இந்த minus 4 by 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா minus 16 by 5 வரும். So இது 5. So minus 25 by 5. So 5 இந்த 25 என்ன பண்ண கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ ஒரு வேல்யூ வந்து 5 ஒரு வேல்யூ வந்து -5. அப்போ நீங்களே பார்த்து சொல்லுங்க இது மேக்ஸிமம் வேல்யூ. 5 தான் என்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 5. இட் அட்டைன்ஸ் அட் த பாயிண்ட் 3 by 5, 4 by 5. So it attains at the point 3 by 5, 4 by 5. So அப்போ எது மினிமம் வேல்யூ? -5 தான் மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ இஸ் -5. It attains at the point -3 by 5, -4 by 5. ஸோ இந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஒரு கொஸ்டின் பேப்பரில் 16 மார்க்கில் கேட்டிருந்தாங்க இந்த ப்ராப்ளமு. ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம் இதில் 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.